அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகத்தை வாசிக்கலாம். இந்த நாளில் யாத்திராம புஸ்தகம் 25, 26 மற்றும் 27 நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். விடுதலை பயணம் 25. திருத்தலத்திற்கான காணிக்கை. ஆண்டவர் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார்: இஸ்ரேல் மக்கள் காணிக்கையை கொண்டு வருமாறு நீ அவர்களோடு பேசு. தன்னார்வம் கொண்ட ஒவ்வொருவரிடமிருந்தும் நீங்கள் எனக்காக காணிக்கை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காணிக்கைகளாவன: பொன், வெள்ளி, வெண்கலம், நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூல், மெல்லிய நார்பட்டு, வெள்ளாட்டு ரோமம், செந்நிறமாக பதனிடப்பட்ட ஆட்டுக்கிடாய் தோல்கள், வெள்ளாட்டு தோல்கள், சித்தி மரம், விளக்குக்கான எண்ணெய், திருப்பொழிவு எண்ணெய்க்கும் தூபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள், ஏப்போத்துக்கும் மார்பு பட்டைக்கும் தேவையான பன்னிற மணிவகை கற்கள், பதித்து வைக்கும் கற்கள். நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கென ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும். திருவுறைவிட அமைப்பையும் அதன் அனைத்து பொருள்களின் அமைப்பையும் நான் உனக்கு சொல்லி காட்டுகிறபடியெல்லாம் செய்யுங்கள். உடன்படிக்கை பேழை. சித்தி மரத்தால் அவர்கள் ஒரு பேழை செய்யட்டும். அதன் நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம், உயரம் 1.5 முழமாக இருக்கட்டும். அதன் மேலெங்கும் பசும்பொன்னால் மூடுவாய், உள்புறமும் வேய்ந்திடுவாய். அதை சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் பொருத்திடுவாய். 4 பொன் வளையங்களை வார்த்து, 2 வளையங்களை ஒரு பக்கத்திலும் 2 வளையங்களை மறுபக்கத்திலுமாக அதன் 4 கால்களோடும் பொருத்துவாய். சித்து மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றையும் பொன்னால் மூடுவாய். பேழையை தூக்கி செல்லும்படி பேழையின் பக்கங்களில் உள்ள வளையங்களில் தண்டுகளை மாட்டி வைப்பாய். தண்டுகள் பேழையில் உள்ள வளையங்களில் மாட்டப்பட்டிருக்கட்டும். அங்கிருந்து அவை கழற்றப்படலாகாது. நான் உனக்கு கொடுக்க உடன்படிக்கை கற்பலகையை பேடையினுள் வைப்பாய். மேலும் பசும்பொன்னால் இரக்கத்தின் இருக்கை ஒன்று அமைப்பாய். அதன் நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழமாக இருக்கட்டும். 2 பொன் கெருபுகளை செய்தல் வேண்டும். இரக்கத்தின் இருக்கையில் உள்ள 2 பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக அமைப்பாய். ஒரு புறத்தில் 2 கெருபும் மறுபுறத்தில் மற்றொரு கெருபுமாக அமைக்க வேண்டும். இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்ததாக அதன் 2 ஓரங்களிலும் கெருபுகளை செய்துவை. அக்கெருபுகள் தம் இறக்கைகளை மேலோக்கி விரித்தவாறும், இரக்கத்தின் இருக்கை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருக்கட்டும். கெருபுகளின் முகங்கள் ஒன்றையொன்று நோக்கியவாறும், இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் விளங்கட்டும். பேழை மேல் இரக்கத்தின் இருக்கையை பொறுத்து பேழையினுள் நான் உனக்கு அளிக்கும் உடன்படிக்கை கற்பலகைகளை வைப்பாய். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். உடன்படிக்கை பேழைக்கு மேலே அமைந்த இரக்கத்தின் இருக்கையில் 2 கெருபுகளின் நடுவிலிருந்து நான் உன்னோடு பேசி இஸ்ரேல் மக்களுக்கான கட்டளைகள் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன். அப்ப மேசை. சித்தி மரத்தா ஒரு மேசை செய். அதன் நீளம் 2 முழம், அகலம் 1 முழம், உயரம் 1.5 முழமாக இருக்கட்டும். அதனை பசும்பொன்னால் பொதித்து சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வைப்பாய். மேலும் 4 விரல் கடை அளவில் அதற்கு சுற்று சட்டம் அமைத்து சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைப்பாய். அதற்கு 4 பொன் வளையங்கள் செய்து 4 மூலைகளிலும் 4 கால்களில் இணைத்திடு. மேசையை தூக்கி செல்லும் தண்டுகளை தாங்கும் வளையங்கள் சட்டத்தின் அருகில் கிடக்கட்டும். சித்தி மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றையும் பொன்னால் பொதிவாய். இவைகளை கொண்டே மேசையை தூக்கி செல்லப்பட வேண்டும். அதற்குரிய தட்டுக்கள், கிண்ணங்கள், சாடிகள், நீர்ம பலிக்கான குவளைகள்,
ஆகியவற்றை செய்ய வேண்டும். பசும்பொன்னால் அவற்றை செய்க. என் முன் இம்மேசை மேல் எப்பொழுதும் திருமுன்னிலை அப்பம் வைப்பாயாக. விளக்குத்தண்டு. பசும்பொன்னால் ஒரு விளக்குத்தண்டு செய்வாய். அப்படி வேலையுடன் விளக்குத்தண்டை அமைப்பாய். அதன் அடித்தண்டு கிளைகள், கிண்ணங்கள், குமிழ்கள், மலர்கள் ஆகியவை ஒன்றிணைந்ததாக விளங்கட்டும். விளக்குத்தண்டின் ஒரு பக்கத்திலிருந்து 3 கிளைகளும் விளக்குத்தண்டின் மறுபக்கத்திலிருந்து 3 கிளைகளுமாக அதன் பக்கங்களில் 6 கிளைகள் செல்லும். ஒரு கிளையில் வாதுமை வடிவில் 3 கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் சேர்த்து அமையும். மறு கிளையிலும் வாதுமை வடிவில் 3 கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் அமையும். இவ்வாறு விளக்கு தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளும் இருக்கட்டும். ஆனால் விளக்கு தண்டுக்கு நேர் மேலே வாதுமை வடிவில் 4 கிண்ணங்கள் தம் தம் குமிழ்களுடன் மலர்களுடன் அமையும். முதல் 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், இடை 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், கடை 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் என்று விளக்கு தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளும் அமையும். அதன் குமிழ்கள், கிளைகள் யாவும் ஒன்றிணைந்தவையாகவும் பசும்பொன் அடிப்பு வேலையுடன் அமைந்தவையாகவும் இருக்கும். அதற்காக 7 அகல்கள் செய்வாய். முன்பக்கமாக ஒளி வீசும் முறையில் அவற்றை ஏற்றி வைப்பாய். அதன் அணைப்பான்களும் நெருப்பு தட்டுகளும் பசும்பொன்னாலேயே ஆக்கப்பட வேண்டும். அதனையும் எல்லா துணை கலன்களையும் 1 தாலந்து பசும்பொன்னால் செய்து முடிப்பாய். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றை செய்யுமாறு கவனித்துக் கொள். சந்திப்பு கூடாரம் பகுதி 26. மேலும் திருவுரை விடத்தை 10 மூடு திரைகளை கொண்டு செய்வாய். அவை முறுக்கேறி செய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் செய்யப்பட வேண்டும். அவற்றில் கெருபுகளை கலைத்திறனுடன் அமைப்பாய். மூடுதிரை ஒன்றின் நீளம் 28 முழம், அகலம் 4 முழம். ஒரு மூடுதிரையின் அளவே எல்லா திரைகளுக்குமாம். இவற்றுள் 5 மூடுதிரைகள் ஒன்றாகவும் ஏனைய 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்து விட வேண்டும். பின்னர் முதல் தொகுப்பின் கடை ஓரத்தில் நீல வண்ணத்துணி வளையங்கள் அமைப்பாய். அவ்வாறே அடுத்த தொகுப்பின் கடை ஓரத்திலும் வளையங்களை அமைப்பாய். முதல் திரை தொகுப்பின் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் 50. மற்ற திரை தொகுப்பின் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் 50. வளையங்கள் எதிரெதிரே இருக்க வேண்டும். பொன்னால் கொக்கிகள் 50 செய்து அக்கொக்கிகளால் திரை தொகுப்புகளை ஒன்றாய் இணைத்து விடு. இவ்வாறு ஒன்றிணைந்து திருவுறைவிடம் அமையும். திருவுறைவிடத்தின் மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு ரோமத்தால் மூடுதிரைகள் செய்வாய். 11 மூடுதிரைகள் செய்யப்பட வேண்டும். ஒரு மூடுதிரையின் நீளம் 30 முழம், அகலம் 4 முழம். 11 மூடுதிரைகளும் மூடுதிரைகளுக்கும் அளவு ஒன்றே. இவற்றுள் 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்துவிடு. 6 மூடுதிரைகளின் தொகுப்பு கூடாரத்தின் முன்பகுதியில் 2ஆக மடிக்கப்பட்டு கிடக்கட்டும். முதல் திரை தொகுப்பின் ஓரத்தில் 50 வளையங்களை அமைப்பாய். அவ்வாறு 50 வளையங்களை அடுத்த திரை தொகுப்பின் ஓரத்திலும் அமைப்பாய். வெண்கலத்தால் 50 கொக்கிகள் செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டிவிடு. இவ்வாறு ஒன்றிணைந்து கூடார மூடுதிரை அமையும். கூடார மூடுதிரையில் எஞ்சியிருக்கும் பாகம் தொங்கிக் கொண்டிருக்கும் திருவுறைவிடத்தின் பின்புறத்தே பாதி திரை தொங்கும். கூடார மூடுதிரையின் பக்கங்களில் மீந்திருக்கும் பகுதி திருவுறைவிடத்தின் ஒரு புறம்
ஒரு முழமும் மறுபுறம் ஒரு முழமும் தொங்கி மறைக்கும். செந்நிற 18 செம்மறியாட்டு கிடாய் தோள்களாலும் வெள்ளாட்டு தோள்களாலும் கூடாரத்திற்கு ஒரு மேல் விரிப்பு செய்வாய். திருவுரை விடத்திற்கான செங்குத்தான சட்டங்களை சித்தி மரத்தால் செய்வாய். ஒரு சட்டத்தின் நீளம் 10 முழம். சட்டம் ஒவ்வொன்றின் அகலமும் 1.5 முழம். சட்டம் ஒன்றுக்கு 2 கொளுத்துக்கள் வீதம் சட்டத்தோடு சட்டத்தை இணைத்து விடு. அவ்வாறு திருவுறைவிடத்தின் எல்லா சட்டங்களும் இணைக்கப்பட வேண்டும். திருவுறைவிடத்திற்காக சட்டங்கள் செய்யுங்கள். தெற்கு பக்கம் தென் திசை நோக்கி நிற்க வேண்டியவை 20 சட்டங்கள். ஒரு சட்டத்துக்கு கீழே ஒரு கொளுத்துகளோடு 2 பாத பொருந்துகள். அடுத்த சட்டத்துக்கு கீழே 2 கொளுத்துகளோடு 2 பாத பொருத்துகள் என்று 20 சட்டங்களுக்கு கீழே 40 வெள்ளி பொருத்துகள் செய்ய வேண்டும். திருவுறைவிடத்தின் 2வது பக்கமாகிய வடதிசையில் 20 சட்டங்கள் நிற்கும். ஒரு சட்டத்துக்கு கீழே 2, மறு சட்டத்துக்கு கீழே 2 என்று அவற்றில் 40 வெள்ளி பாத பொருத்துகள் இடம்பெறும். திருவுறைவிடத்தின் பின்புறமாகிய மேற்கு பக்கத்திற்கு 6 சட்டங்கள் செய்வாய். அதனுடன் திருவுறைவிடத்தின் மூலைகளுக்காக 2 சட்டங்களும் செய்வாய். அவை ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே முதல் வளையம் வரைக்கும் இரட்டை கடினமாக அமைக்கப்படும். இவ்வாறு 2 மூலைகளும் அமையும். ஒரு சட்டத்தின் அடியில் 2 பாத பொருத்துக்கள், மறு சட்டத்தின் அடியில் 2 பாத பொருத்துக்கள் என்று 8 சட்டங்களுக்கு 16 வெள்ளிப்பாத பொருத்துக்கள் வேண்டும். சித்த மரத்தால் குறுக்கு சட்டங்கள் செய்வாய். திருவுறைவிடத்தின் ஒரு புற சட்டங்கள் மேலே 5, திருவுறைவிடத்தின் மறுபுற சட்டங்கள் மேலே 5, மேற்கே திருவுரை சட்டத்தின் பின்புற சட்டங்கள் மேலே 5 குறுக்கு சட்டங்கள் பொருத்துவாய். நடுவில் உள்ள குறுக்கு சட்டம் பலகைகளுக்கு சரிபாதியில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட வேண்டும். சட்டங்களை பொன்னால் பொதிவாய். அவற்றில் குறுக்கு சட்டங்களை செருகுவதற்காக வளையங்களை பொன்னால் செய். குறுக்கு சட்டங்களையும் பொன்னால் பொதிவாய். இவ்வாறு மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட திட்டப்படி திருவுறைவிடத்தை நிறுவுவாய். மேலும் ஒரு திருத்தூயக தொங்குதிரை செய்யப்பட வேண்டும். அது நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட வேண்டும். அவற்றில் கெருபுகளை கலைத்திறனுடனும் அமைப்பாய். அதனை 4 சித்தி மரத்தூண்களில் தொங்க விடுவாய். இவை பொன் வளை வாணிகள் கொண்டவை. பசும்பொன்னால் மூடப்பட்டு 4 வெள்ளிப்பாதங்களில் நிற்பவை. கொக்கிகளில் அந்த திரையை தொங்கவிடு. அதற்கு உட்புறமாக உடன்படிக்கை பேழையை வைப்பாய். இவ்வாறு தொங்குதிரை தூயகத்தையும் திருத்தூயகத்தையும் பிரிக்கும். திருத்தூயகத்தில் உடன்படிக்கை பேழையின் மேல் இரக்கத்தின் இருக்கையை அமைப்பாய். தொங்குதிரைக்கு முன்புறம் ஒரு மேசையும் மேசைக்கு எதிரே ஒரு திரையுடத்தின் தென்புறம் விளக்கு தண்டையும் வைப்பாய். மேசையையோ வடபுறம் வைப்பாய். கூடாரத்தின் நுழைவிடத்திற்காக ஒரு தொங்குதிரை செய்வாய். அதுக்கு நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி செய்த மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலை கொண்டதாக செய்யப்பட வேண்டும். இத்திரை தொங்க விடுவதற்காக 5 சித்தி மரத்தூண்களை செய்துவை. இவை பசுமுன்னால் மூடப்பட்டவனவாயும் பசுமுன் வளைவாணிகள் கொண்டனவாயும் 5 வெண்கல பாதங்களில் 5 வெண்கல பாத பொருத்துகளில் நிற்பனவாயும் அமையட்டும். தொடர்ந்து 27 வாசிக்கலாம். பலிப்பீடம். சித்தி மரத்தில் ஒரு பலிபீடம் செய். நீளம் 5 முழம், அகலம் 5 முழமாக பலிபீடம் சதுர வடிவமாய் இருக்கட்டும். அதன் உயரமோ 3 முழம். அதன் 4 மூலைகளிலும் கொப்புகள் அமைப்பாய். கொப்புகளும் பலிபீடத்தின் பாகமாகவே விளங்கும். பின் அதை வெண்கலத்தால் மூடு. பின்னர் அதை சார்ந்த சாம்பல் சட்டிகள், அள்ளு கருவிகள்,
பலி கிண்ணங்கள், முள்கரண்டிகள், நெருப்பு தட்டுகள் ஆகிய எல்லா கலன்களையும் வெண்கலத்தில் செய்வாய். அதை சுற்றி வலைப்பின்னலான வெண்கல வேலைப்பாடுகள் செய்து அதோடு இணைப்பாய். 4 மூலைகளிலும் 4 வளையங்களை பொருத்துவாய். பலிபிடத்தின் பாதி பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புக்கு கீழே வலைப்பின்னலை பொருத்து பலிபீடத்தின் தண்டுகளை சித்தி மரத்தால் செய்து அவற்றை வெண்கலத்தால் மூடுவாய். பலிபீடத்தை தூக்கி செல்வதற்காக அதன் இரு பக்கங்களிலும் இத்தண்டுகள் வளையங்களில் செலுத்தப்படும். பலகைகளை சேர்த்து உள் ஊடாக பலிபீடத்தை செய்ய வேண்டும். மலைமேல் உனக்கு காண்பிக்கப்பட்டபடி அது செய்யப்படட்டும். திருவுறைவிட முற்றம். திருவுறைவிட முற்றத்தை நீ உருவாக்குவாய். தெற்கு பக்கம் தென் திசை நோக்கி முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் செய்த தொங்கு திரைகளை 100 முழ நீளத்திற்கு போட வேண்டும். அதற்கு 20 தூண்களும் வெண்கலத்தில் 20 பாத பொருத்துகளும் தூண்களுக்கான வெள்ளி கொளுத்துகளும் தூண்களும் தேவை. அவ்வாறே வடபக்கத்தில் 100 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவற்றுடன் 20 தூண்களும் 20 வெண்கல பாத பொருத்துக்களும் தூண்களுக்கான வெள்ளி கொளுத்துக்களும் தூண்களும் தேவை. மேற்கு பக்கத்தில் முற்றத்தின் அகலப்பகுதி 50 முழ தொங்கு திரைகளாலும் அதற்கு 10 தூண்களாலும் 10 பாத பொருத்துகளாலும் அமையும். கதிரவன் தோன்றும் கீழ் திசை நோக்கி முற்றத்தின் அகலம் 50 முழம். அதன் ஒரு பகுதி 15 முழம் தொங்கு திரைகளாலும் 3 தூண்களாலும் 3 பாத பொருத்துகளால் அமையும். மறுபகுதி 15 முழ தொங்கு திரைகளாலும் 3 தூண்களாலும் 3 பாத பொருத்துகளாலும் அமைக்கப்படும். நடுப்பகுதியில் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த 20 முழ தொங்கு திரை முற்றத்தின் நுழைவாயிலாக வழங்கும். அதற்காக 4 தூண்களும் 4 பாத பொருத்துகளும் அமைக்கப்படட்டும். முற்றத்தை சுற்றியுள்ள எல்லா தூண்களுமே வெள்ளியால் மூடப்பட்டிருக்கும். அவற்றின் கொளுத்துக்கள் வெள்ளியாலும் பாத பொருத்துக்கள் வெண்கலத்தாலும் செய்யப்படும். முற்றத்தின் நீளம் 100 முழம், அகலம் 50 முழம், உயரம் 5 முழம். திரைகள் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டலானவை. பாத பொருத்துகள் வெண்கலத்தாலானவை. திருவுறைவிட திருப்பணிகளுக்கான அனைத்து பொருள் அங்குள்ள கொளுத்துகளும் முற்றத்தில் உள்ள எல்லா கொளுத்துகளுக்கும் வெண்கலமாக இருக்கட்டும். விளக்கை பேணுதல். விளக்குகளுக்காக பிழிந்த தூய்மையான ஒடிவ எண்ணெய் கொண்டு வரப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் மக்களுக்கு நீ கட்டளையிடுவாய். சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பேழைக்கு முன்னுள்ள தொங்கு திரைக்கு வெளியே அணையா விளக்கு எரிந்து கொண்டிருக்கட்டும். ஆரோனும் அவன் புதல்வர் இரவிலும் பகலிலும் அதை கவனித்துக் கொள்ளட்டும். தலைமுறைதோறும் இஸ்ரேல் மக்களுக்கிடையில் மாறாமல் நிற்கும் சட்டம் இதுவே. வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த நாளுக்கான 25, 26, 27 விடுதலை பயணம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலமையும் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.